ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முத்து கிருஷ்ணா ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். சேரன் மாநகரில் நியூவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, நாங்கள் எப்போவுமே கௌரி கிருஷ்ணாவில் தான் வாங்குவோம். இந்த வாட்டி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தோம். உள்ள ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இப்படி வந்து நேமிங் போர்டு வச்சுருந்தாங்க. மேலேயே வந்து ரோஸ்ட் பண்ண முந்திரி வந்து வச்சுருந்தாங்க. அது ஒரு பாக்ஸ் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் கலர்ஃபுல்லாக இருந்ததுனால போனோடனே கிட்ஸ் எல்லாம் வந்து இது வாங்கலாமா அது வாங்கலான்னு எல்லோரும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், உள்ள ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது, நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்வீட்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கு பேரில் என்னென்னமோ சொன்னாங்க. மால்பா, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி அல்வா, குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து நெய் மைசூர் பாக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுதான் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறவர். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்நாக்ஸ் கார வகைகள் வந்து வச்சுருந்தாங்க. ராகி தட்டு முறுக்கு, ரிப்பன் முறுக்கு, பக்கோடா, மிக்சரு, நார்மல் முறுக்கு, ரவுண்ட் முறுக்கு, பாருங்கள் இந்த அரிசி முறுக்கு, கை முறுக்கு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. தட்டை மட்டும் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுங்க. இது வந்து நொறுக்ஸ், இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி வீல் சிப்ஸு, நார்மல் சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு, பனானா சிப்ஸு, அந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த சைடு இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லாக வந்து முறுக்கு, தட்டை, மிக்சர் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ரோ வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. பேக்கெட்டும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்திருந்தோன்னா ஜெல்லி மாதிரிங்க. நான் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்லை. ஆனால் ஒரு பீஸ் 20 rupees. சூப்பராக இருந்துச்சுங்க. ஓரியோ க்ரன்ச்சு, மேங்கோ க்ரன்ச்சு, வாட்டர்மெலன் க்ரன்ச்சு, அந்த மாதிரி நிறையா க்ரன்ச்சீஸ் வந்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், கிவி லட்டு, என்னென்னோ டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ்டு ஃப்ரூட் லட்டு, அந்த மாதிரி நிறையா வந்து ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிடவே கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வைஸ் இருந்துச்சு. நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு பீஸ் 20 rupees. இது வந்து லூஸில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டங்க, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து கப் ஐஸ்கிரீம், ஃப்ரூட்ஸ் கப்பு, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கேக்கு. இப்படியே லைனாக பார்த்துட்டே போனால் எல்லாத்தையுமே வாங்கலாம் போல் இருந்துச்சுங்க. பார்க்க எல்லா ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் ஃபுல்லாக ஸ்வீட்டு தாங்க. பர் கேஜி வந்து பாருங்கள், 1/4 கிலோவே வந்து 150 rupees அந்த மாதிரி சம்திங். கேஜியெல்லாம் வந்து 600 சம்திங்க. இதெல்லாம் நட்ஸு, இந்த பிஸ்கட்டு, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அது போக நம்ம நார்மலாக சாப்பிட்றதும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பொரி கூட பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம், டோனட் எதிர்பார்த்து வந்தாங்க. டோனட் இங்கே இல்லை. பப்ஸு, பன்னு, பிஸ்கட் அந்த ஐட்டமெல்லாம் இங்கே இல்லைங்க. தேங்க்யூ.